தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ சக்கரம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ சக்கரம் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ சக்கரம் என்பது எல்லையில்லாத பிரபஞ்சத்தை குறிப்பதாகும். அண்டவெளிக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட அண்டத்தின் ரகசியத்தை மனித அறிவால் எக்காலத்திலும் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. அப்படி முடியாத விஷயத்தை அறிந்து கொள்ள அக்கால ரிஷிகளும் முனிவர்களும் முயற்சித்து கண்டறிந்த மெஞ்ஞான ரகசிய வடிவமே ஸ்ரீ சக்கரம் ஆகும். ஆன்மீக சின்னங்களில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கும் ஸ்ரீ சக்கரம் நம் கண்ணுக்கு சாதாரண கோடுகளாகவும் முக்கோணங்களாகவும் தெரியும். ஸ்ரீ சக்கரம்தான் ஜெகமாளும் அம்பிகையின் கோட்டை. பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லக்ஷ்மியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் இருபுறமும் நின்று சாமரம் வீசி பணிவிடை செய்கிறார்கள். ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கும் அறையின் வலப்புறம் மகாகாளியும் இடதுபுறம் மகா பைரவரும் துவார சக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகின்றனர். சக்தி வழிபாட்டின் மிக முக்கியமான பரிகார தேவதைகள் 64. நவச்சக்கரம் என்று அழைக்கப்படும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சக்கரத்தை சுற்றி 64 கோடி தேவதைகள் வீற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது தவிர 51 கணேசர்கள், 9 கிரகங்கள், அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்கள், 7 யோகினிகள், 12 ராசிகள், 51 பீட தேவதைகள் என்று 157 தேவதைகளின் ரூபமாக அம்பிகை ஸ்ரீ சக்கரத்தில் வழிபடப்படுகிறாள். இந்த ஸ்ரீ சக்கரம் 9 ஆவரணங்களை கொண்டது. சக்கரத்தின் ஒவ்வொரு சுற்றிலும், அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளும் ஒரு முத்ரா தேவதை, ஆவரண தேவதைகள், யோகினி தேவதைகள், பரிவாரம் தரும் சக்தி தேவதைகள் மற்றும் சித்தியை தரும் 9 சித்தி தேவதைகள் உள்ளனர். இதன் நடுவில் திரிகோணத்தின் மத்தியில்தான் ஸ்ரீ சக்கர நாயகி என்று போற்றப்படும் பராசக்தியானவள் பிந்து என்கிற புள்ளியாக காட்சி தருகிறாள். பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் சக்தி தேவி ஸ்ரீ சக்கரத்தை தன் சொந்த வீடாக கொண்டு ஆட்சி புரிகிறாள். இதனையே லலிதா சகசரநாமத்தின் 996வது நாமாவளியின் ஸ்ரீ சக்கர ராஜ நிலையாயே என்ற நாமாவளியினால் அறியலாம். ஒரே அளவிலான 43 முக்கோணங்களை கொண்டது இந்த யந்திரம். ஸ்ரீ சக்கரமும் மகாமேருவும் வேறு வேறு அல்ல. ஸ்ரீ சக்கரம் என்பது வரைபடம், மகாமேரு என்பது அதன் உருவம். ஸ்ரீ சக்கரத்தை உயரமாகவும் பெரிய வடிவமாகவும் செய்தால் அது ஸ்ரீ மகாமேரு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சக்கரத்திற்கு முன்பு அமர்ந்து ஒரு ரிதமாக மந்திரத்தை சொல்லும் போது ஒலியலைகள் ஸ்ரீ சக்கரத்தின் மீது பட்டு பிரதிபலிக்கிறதாம். அந்த ஆற்றல் நம் மனதை, சிந்தனையை, இரத்த ஓட்டத்தை ஒரு சமநிலையில் வைத்திருக்கிறதாம். ஆதிசங்கரர் பல ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளாக சென்று உக்கிரத்துடன் இருக்கும் அம்பிகையை சாந்தப்படுத்துவதற்காகவும் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதை பல கோயில்களின் ஸ்தல புராணமும் ஸ்தல வரலாறும் விவரிக்கின்றன.
காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி தேவியின் சக்தியானது மிகவும் உக்கிரமாக இருந்தபோது சாந்தமடையச் செய்ய அம்பிகையின் எதிரில் ஸ்ரீசக்கரத்தை நிறுவி ஆகர்ஷித்து பின் சாந்தமுறச் செய்துள்ளார். திருச்சிக்கு அருகே திருவானைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியின் காதுகளில் தாடங்க வடிவில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உக்கிரமாக இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் அணிவித்து சாந்தமாக்கியவரும் ஆதிசங்கரரே என்றும் கூறப்படுகிறது. புகழ்பெற்ற காளிகாம்பாள் ஆலயமானது குபேரன் வழிபட்ட தலம். இங்கும் அர்த்தமேரு சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார். ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ள கோவில்களில் அபரிமிதமான சக்தியானது வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதால் ஸ்ரீசக்கரத்தை நினைத்துக் கொண்டு மனதார எவரொருவர் பூஜை செய்தாலும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும், எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும், தெய்வ அனுக்கிரகத்துடன் எப்போதும் செயல்படலாம் என்கிறார்கள். நேயர்களே, ஸ்ரீசக்கரத்தில் விஞ்ஞானமும் துல்லியமான கணிதமும் இருப்பதைக் கண்டு இன்றைய விஞ்ஞானிகளும் கூட வியக்கின்றனர். ஸ்ரீசக்கர வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளே நேரடியாக உங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்க ஆரம்பித்து விடுவாள் என்றும், நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. வீட்டில் எப்போதும் மன அமைதி, ஆரோக்கியம், நிரந்தர வருமானம், சக்தி போன்றவை நிறைந்திருக்க தவறாமல் ஸ்ரீசக்கரத்தை வழிபடலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் குலதெய்வம் மனநிறைவடையும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி மகிமைகள் நிறைந்த ஸ்ரீசக்கரத்தை மனதார வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் நிறைவான ஆனந்தத்தையும் பெற்று வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீசக்கரம் தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.